வணக்கம் மக்களே, டயட் சீரீஸில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான டயட் என்ன அப்படின்னா வீகன் டயட். உங்களுக்கு தெரியும், டயட் சீரீஸோட கான்செப்டே பல்வேறு விதமான டயட் மார்க்கெட்டில் இருக்கிறது. அந்த டயட்டெல்லாம் உங்களை டீகோட் பண்ணி உங்ககிட்ட சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லலாம் தான் அந்த டயட் சீரீஸோட பிளானு. வாங்க வீடியோவில் செல்லலாம். வீகன் டயட்டு வீகன் டயட் அப்படின்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் பேர்லேயே இருக்குல்ல, வீகன் அப்படின்னா என்னது, வெஜிடேரியன் அப்படின்னு. அப்புறம் என்ன சார், வெஜிடேரியன் தானே, நம்ம ஊர்லேயே பல பேர் வெஜிடேரியன் இருக்காங்களே, ஏன் நம்மளோட இவங்களாம் இருக்காங்களா, பிராமின்ஸ் இருக்காங்க, பல கம்யூனிட்டி இருக்காங்க, இவங்களாம் வந்து வெஜிடேரியன்ஸ் தானே, இதெல்லாம் புதுசாக இருக்குது, புதுசாக வீகன் டயட்னு கொண்டு வரீங்கன்னு. பிராமின்ஸ் பால் குடிப்பாங்களே, பிராமின்ஸ் நெய் சாப்பிடுவாங்களா, இல்லை வெஜிடேரியன்ஸ்ன்னு சொல்கிறவங்க வந்துட்டு பட்டர் சாப்பிடுவாங்களா, வெண்ணெய் சாப்பிடுவாங்களே, அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்றாங்களே, அது கூட இருக்கக்கூடாதுன்றது தான் வீகன். ஸோ வீகன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அனிமல் சோர்ஸ்லேருந்து எது வந்தாலுமே நாங்கள் வேண்டான்னு சொல்லுவோம். எங்கள் சோர்ஸ் வெறும் பிளான்ட்டு மட்டும்தான், அதாவது செடி கொடி மட்டும்தான் எங்கள் சாப்பாடு சோர்ஸே தவிர அனிமல்ஸ் வகையாக வந்த எந்த சோர்ஸாக இருந்தாலும் பாலோ தயிரோ வெண்ணெயோ நெய்யோ எதுவுமே எங்களுக்கு அது வந்து சேரக்கூடாது அப்படின்றது தான் வீகன் டயட். அதே மாதிரி தெரியும் உங்களுக்கு, சில பேர் வந்து வெஜிடேரியன் சொல்லுவாங்க, ஆனால் எக்கு வெஜ்ஜு தான் சில பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்கு இது கூட சேரக்கூடாதுங்க, எதுவுமே சேரக்கூடாது. ஸோ முட்டையும் இருக்கக்கூடாது, பாலும் இருக்கக்கூடாது, தயிர் இருக்கக்கூடாது, வெண்ணெய் இருக்கக்கூடாது, சீஸ் இருக்கக்கூடாது, நெய் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எந்த விஷயம் இல்லாமல் செடி மற்றும் கொடி, அவ்வளோதான் வந்து வீகன் டயட். ஓகே, ஸோ இந்த மாதிரியான குரூப் ஆஃப் வீகன் டயட்டை நம்ம ஊரில் வந்து எங்கெங்கே இருக்கிறாங்க, பெரும்பான்மை இல்லைல்ல. ஸோ வெஜிடேரியன் சொல்லும்போது எல்லாம் சாப்பிட்றாங்களே. ஸோ இந்த மாதிரி ஒரு டயட் இருக்கவங்க தான் வீகன் டயட். சரி சார், இந்த வீகன் டயட் இருக்கிறவங்க அப்போ என்ன தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக தானியங்கள், அரிசி வகைகள், கோதுமை வகைகள், காய்கறிகள், பழங்கள், இது எல்லாமே சாப்பிடலாம். ஆனால் பால் குடிக்கக்கூடாது, தயிர் சாப்பிடக்கூடாது, நெய் ஊற்றிக்கக்கூடாது. இந்த மாதிரி எதுவுமே அவங்க வந்து எந்த விஷயங்களும் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து பிளான். ஸோ இதில் வந்து என்ன இருக்குது என்ன இல்லைன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நான் சொன்ன கான்செப்ட்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எது இருக்கக்கூடாது. அனிமல் மற்றும் அனிமல் சார்ந்து எதுவுமே அதில் இருக்கக்கூடாது. சரி சார், இதில் வந்துட்டு அட்வான்டேஜ் ஏதாவது இருக்கா வீகன் டயட் இருக்கிறதுனாலனா? எஸ், கண்டிப்பாக உங்கள் வயிறுக்கு ரொம்ப நல்லது, செரிமானத்துக்கு நல்லது. ஏன்னா தேவையில்லாமல் நீங்கள் போட்டு ரொம்ப அனிமல் சோர்ஸ்னால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செரிமானம், கான்ஸ்டிபேஷன் தொல்லைலாம் பெருசாக இருக்காது. வெயிட்டாக ஓரளவுக்கு நீட்டாக வெயிட் மேனேஜ்மெண்ட்டாக நடக்கும். கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரீமாக வீகனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வெயிட் லாஸும் ப்ரமோட் பண்ணலாம். சுகர்லாம் நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் வெயிட் லாஸ்க்கு உதவலாம், சுகர் கண்ட்ரோலுக்கும் கொஞ்சம் உதவ வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு அட்வான்டேஜ் வந்து வீகன் டயட்டுக்கு இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சுகர் வெயிட் குறைக்கிறேன்னு வீகன் டயட்டுக்கு வந்துட்டு அந்த வீகன் டயட்டில் நிறைய வந்து மாம்பழமும் வாழைப்பழமும் பழங்கள் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க, சாப்பிட்டா அதில் சுகர் கண்டென்ட் அதிகம் தானே. ஸோ இந்த மாதிரி வந்து இல்லாமல் அந்த வீகன் டயட்டையும் கொஞ்சம் பிளான் பண்ணணுன்றது தான் பாயிண்ட், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குது. அதேமாதிரி ட்ராபேக்ஸே இல்லையா சார் இந்த வீகன் டயட்லன்னு கேட்டிங்கன்னா, இல்லை, பக்க விளைவுகள் ட்ராபேக்ஸ் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் மட்டுமே எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அனிமல் சோர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், எசென்ஷியல் விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே உங்களுக்கு குறைபாடாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ விட்டமின் B12ன்றது அனிமல் சோர்ஸில் தான் உங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கும். அப்போ நிறைய இந்த வீகன் டயட்ஸில் இருக்கிறவங்க விட்டமின் B12 குறைபாடாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ், முட்டைகள் அதிகமாக இருக்கிற ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்ற ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு கரைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகுது. அயன், அதாவது இரும்பு சத்து, திருப்பியும் வந்துட்டு நம்மளோட அனிமல் சோர்ஸை நம்பி இருக்கிறவங்க கொஞ்சம் அயன், ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. கால்சியம், விட்டமின் டி, பால் மற்றும் பால் பொருள் சார்ந்திருக்கிற கால்சியம், விட்டமின் டி கம்மியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த டெஃபிஷியன்சி, நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, அயன், ஃபோலிக் ஆசிட், கால்சியம், விட்டமின் டி இது எல்லாமே கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வீகன் சோர்ஸில் உள்ளது அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் கொஞ்சம் காம்பேட் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்களேன். இப்போ இரும்பை வந்து முருங்கீரை சாப்பிட்டோம்னா ஓரளவுக்கு இரும்பு சோர்ஸ் வரும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம காம்பேட் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்களேன். அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த டயட், வீகன் டயட் பிளான் கொடுப்பதில் டயட்டீஷியனுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. அந்த டயட்டீஷியனை கன்சல்ட் பண்ணாமல் நம்ம வீகன் டயட் உள்ள போகிறோம் அப்படின்னா
நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் வீகன் டயட் போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக போகலாம். டயட்டீஷியனை பார்த்து அந்த வீகன் டயட்டில் நீங்கள் சாப்பிட்ற அந்த வீகன் டயட்டில் கரெக்டாக கால்சியம், விட்டமின் டி, அயன் சோர்ஸு, விட்டமின் B12 சோர்ஸ், இந்த சோர்ஸ்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு டயட்டை சேர்த்துக்கொள்கிற மாதிரி டயட்டீஷியனை பார்த்து அணுகி அப்புறம் வீகன் டயட் உள்ள செல்லுங்கள் அப்படின்றது தான் நம்மளோட கோரிக்கையாக இருக்குது. மற்றபடி வீகன் டயட்டை குறை சொல்கிறதில் ஒன்றும் இல்லை. வீகன் டயட் கண்டிப்பாக ஒரு நல்ல டயட், ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் ஒரு வெஜிடேரியனிசம் தான் வீகன். அதில் எந்த தப்பு இல்லை. இந்த மாதிரி ப்ரோட்டீன் நியூட்ரிஷனல் கான்ஸ்டிடன்சி தான் கொஞ்சம் குறைபாடு வரும். அதை நீங்கள் கரெக்டாக டயட்டில் வேறு ப்ரோட்டீன் சோர்ஸ் வெஜிடபிள்லேருந்து எப்படி எடுக்கலாம், சோயா எப்படி சேர்த்துக்கலாம், சென்னா எப்படி சேர்த்துக்கலாம், மக் எப்படி சேர்த்துக்கலாம், பன்னீர் எப்படி சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கணும். கால்சியம் நம்ம பால் கூட இருக்கும். அப்போ கால்சியம், விட்டமின் டி நம்ம எப்படி எடுக்கலாம், எடுக்கணும் சப்ளிமெண்ட்டாக மாத்திரையாக போட்டுக்கலாமா, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு டயட்டீஷியனை பார்த்து கன்சல்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. டாக்டரும் நீங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்றது தான் இந்த வீகன் டயட்டோட நம்மளோட மெயின் பிளான். மற்றபடி வீகன் டயட்டை குறை சொல்ல ஒன்றும் இல்லை, நல்ல டயட்டு தான். நன்றி, வணக்கம்.